கடகம், கடக ராசியில் இருக்கக்கூடிய நீங்க தினந்தோறும் தெய்வத்திடம் மன்றாடி வேண்டி கேட்பது என்னன்னா, எப்படியாவது உங்களின் பிள்ளைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும், மிகப்பெரிய ஒரு வேலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது கடகம் என்னைக்குமே தன்னை பற்றி யோசித்ததே கிடையாது. தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அனுக்ஷணமும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா 12 ராசிலேயே அது கடகம்தான். அப்பேற்பட்ட கடகத்துடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகுது. முக்கியமாக கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் சிந்திய கண்ணீருக்கு மாபெரும் பலன் கிடைக்க போகுது. அந்த முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இனி இருக்க போகுது. இழந்த சொந்தங்களும் இழந்த செல்வங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். தயவு செய்து உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், இரத்த பந்தமாகவே இருக்கட்டும், அவர்களிடமிருந்து சற்று விலகி இருக்கணும். போதும், இது நாள் வரைக்கும் நீங்கள் நெருங்கி பழகி அவர்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனைகளாக கருதி பலவிதமான முயற்சிகளை எடுத்து நீங்கள் அவப்பெயர்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் பெற்றது வரைக்கும் போதும். இனி எனது அன்பான கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க கூடாது. உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு துணை, முருகன் மட்டுமே தான் உங்களுக்கு என்றென்றும் துணை. அந்த முருகனை தவிர எப்பேற்பட்ட உறவுகளாகவே இருந்தாலும் அந்த உறவுகள் உங்களிடம் இருந்து லாபத்தை மட்டுமே தான் எதிர்பார்க்குமே தவிர எந்த விதமான லாபத்தையும் உங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காது. கடகம் இழந்த செல்வங்களை மீட்டு எடுக்கக்கூடிய பொன்னான காலம்தான் இது. இனி எந்த விதமான மனக்கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை என்ன? கடன். அந்த கடனிலிருந்து மிகப்பெரிய அளவில் உங்களால் இந்த 2025ஆம் ஆண்டில் வெளியே வர முடியும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். தெய்வத்திடம் மன்றாடி வேண்டும் பொழுது தயவு செய்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி விளக்கை ஏற்றாதீங்க. உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி நினைத்து கொண்டே விளக்கை ஏற்றாதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். விளக்கை ஏற்றும் பொழுது தான் என்னை ஏமாற்றியவன் மாபெரும் தண்டனைக்கு ஆளாக வேண்டும், அவனுக்கு நீதான் தெய்வமே, தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறீங்க. அந்த முறையை மாற்றி நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும், என்னுடைய லட்சியத்தை நான் வெகு விரைவில் எந்த விதமான தடையும் இல்லாமல் அடைய வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் தீர வேண்டும் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களோடு வேண்டும் பட்சத்தில் உங்களின் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களின் எதிரிகளை பற்றியோ உங்களை ஏமாற்றியவர்களை பற்றியோ மனதில் நீங்கள் நினைத்து கொண்டே தயவு செய்து எந்த ஒரு விளக்கையும் ஏற்றாதீங்க. அந்த சுடர் உங்களுக்கே ஆபத்தாய் திரும்பிவிடும். அதாவது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான் நெருப்பு. அந்த நெருப்பை நாம் ஏற்றும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மாபெரும் அளவிற்கு நேர்மறையாக இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணத்தோடு நாம் அந்த சுடரை ஏற்றும் பொழுது நம்முடைய தேவைகளும் லட்சியங்களும் நம்மை விட்டு விலகி போகுமே தவிர நம்மை ஒருபோதும் நெருங்காது. மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு கடகத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா கடகம் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த படி எடுத்து வைக்கக்கூடிய நேரம்தான் இது. இது நாள் வரைக்குமே கடகம் மனதில் 1000 பாரங்களை சுமந்து கொண்டு தான் தெய்வத்தை நாடி செல்லும். நீங்கள் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதே உங்கள் மனதில் 1000 கஷ்டங்கள் தோன்றிவிடும். அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நான் வெளிவர வேண்டும், நான் விடுபட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துடையே தான் நீங்கள் ஆலயத்திற்குள்ள அடியெடுத்து வைப்பீங்க. இனி வரும் காலங்களில் நான் வாழ்க்கையில் வளர வேண்டும், மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டே செல்லும் பட்சத்தில் கடகத்துடைய எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லைன்னா சித்தர்கள் தேவர்கள் ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்தே இருக்காது. நீங்க இந்த காணொளியை பார்க்கணும் அப்படின்ற அவசியமே ஏற்பட்டு இருக்காது. கடகம் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தே தீரும். கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும், அவ்வளவுதான். அதற்கு நடுவில் உங்களை ஏளனமாக சில பேர் பேசதான் செய்வாங்க. முக்கியமாக
உற்றார் உறவினர்களும் இரத்த பந்தங்களும் மிகப்பெரிய அளவில் உங்களை உதாசீனப்படுத்த தான் செய்வாங்க. தயவு செய்து அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது நாள் வரைக்குமே எதிரியாக இருந்த உறவுகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உறுதுணையாக நண்பனாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் இது. குருவின் சாதகமான பார்வை கடகத்திற்கு அமோகமாக இருக்கு. இனி உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். மன நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வலிகள் அத்தனையுமே நிவர்த்தியாகும். மிகப்பெரிய உயரத்தை கடகம் அடைந்தே தீரும். தயவு செய்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எவருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் மட்டுமே 100% உழைப்பை போடுங்க. அடுத்தவர்களுடைய உழைப்பை உங்களுடைய தொழிலில் நீங்கள் சேர்க்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை லாபமாக மாற்றிக்கொண்டு நஷ்டத்தை மட்டுமே உங்கள் மீது திருப்பி விடுவார்கள். அதனால் கடகம் இனி வரக்கூடிய காலங்களில் எவரையுமே நம்பாமல் அனைத்து விதமான காரியங்களிலும் உங்களுடைய உழைப்பு ஆதி முதல் அந்தம் வரை இருந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களால் உச்சத்தை அடைய முடியும். கடகம் சரீர ஆரோக்கியமே இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலை மாறப்போகுது. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உபாதைகளும் உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. இந்த விஸ்வாவசு ஆண்டில் மிகப்பெரிய அளவில் கடகம் மீண்டு உயிர்த்து எழுந்தே தீரும். அதை எவராலும் தடுக்க முடியாது. இனி உங்களை எவராலும் ஏமாற்றவே முடியாது. காரணம் என்னன்னா, நீங்கள் அனுக்ஷணமும் ஒழுக்கம் தவறாமல் இருக்க போகிறீர்கள். அதாவது உங்களுடைய ஒழுக்கம் மட்டுமே தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் உங்களுக்கென்று போட்ட வரைமுறைகளை மீறாமல் இருக்கணும். அந்த வரைமுறைகளுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பட்சத்தில் முருகனின் பரிபூரணமான அருளை உங்களால் பெற முடியும். திருமணமாகி 5-6 வருடங்கள் ஆகியும் பிள்ளையை கூட சுமக்க முடியவில்லையே அப்படின்னு நிறைய பேர் உங்களை ஏளனமாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் முன்னாடியெல்லாம் தலைகுனிந்து நீங்கள் இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அந்த நிலை மாறப்போகுது. முத்தை போல பிள்ளை செல்வத்தை உங்களுக்கு அந்த சண்முகநாதன் வாரி வழங்கப் போகிறான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களின் நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும். காரணம் என்னன்னா, உங்க கூட இருப்பவர்களே உங்களை மட்டம் தட்டி கொண்டே தான் இருப்பார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சாதகமாக அவர்களுக்கு அமையாதா, மண்ணோடு மண்ணாக உங்களை புதைக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை முறை உங்களை புதைத்தாலும் கடகம் மண்ணிலிருந்து இந்த மண்ணை பிளந்து கொண்டு விருட்சமாய் முளைத்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னா அது கடகம் தான். நிச்சயமாக கடகம் தனது வாழ்வில் தனது எதிரிகள் முன்னிலையில் உயர்ந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் நேர்மறையான எண்ணங்களை தினம்தோறும் விதைத்து கொண்டே இருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் குதிரையின் கண்கள் இருபுறமும் எப்படி மறைக்கப்பட்டிருக்குமோ அதை போல கடகத்துடைய கண்கள் மறைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களின் இலக்கை நோக்கி நீங்க எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாமல் எதிர்நோக்கி செல்ல முடியும். மிகப்பெரிய அளவில் சிகரத்தை கடகம் அடைந்தே தீரும். அதில் வெற்றி வாகையை சூடியே தீரும். நீங்க யாருமே எனக்கு உதவியாக இல்லையே, யாருமே எனக்கு உறுதுணையாக இல்லையேன்னு தயவு செய்து கவலையே படாதீங்க. முருகன் துணை இருக்க இந்த ஜகத்தில் உங்களுக்கு வேறு எந்த துணையுமே தேவையில்லை. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். இதனுடைய அர்த்தம் யாதெனில், நீங்க தனியாக எந்த விதமான துணையும் இல்லாமல் மிகப்பெரிய காரியங்களை கையில் எடுக்கும் பொழுது அந்த சரவண பவனின் வேலுங்களுடன் துணையாக நிற்கும். இதற்கு மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது துணை வேண்டுமா? நிச்சயமாக வேண்டாம். கடகம் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போவது உறுதி. நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.